எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். நேற்று பிறந்தநாள் கொண்டாடின ரவி பிரதாபன், விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அப்புறம் இன்னைக்கு ஒருத்தங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்க விஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, ஆனால் நேம் அனுப்பலை. உங்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த பிறந்தநாளை கொண்டாடுற மாதிரி இனி வரக்கூடிய ஒவ்வொரு பிறந்தநாளும் ரொம்ப சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்தோடும் கொண்டாடணும்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பர்த்டே விஷஸ் பண்ண சொல்கிறீங்க, ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் சொன்னால் எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னைக்கு பர்த்டேனா இன்றைக்கே சொன்னீங்கன்னா அது என்னால் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரை ஒரு நாள் முன்னாடி சொல்கிறதுக்கு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ண கிறிஸ்மஸ் பாட்டின்னு உங்கள் வீட்டில் கொண்டாந்தவ இல்லையா? என்ன சமத்தியது வச்சா இருக்கா? ஏன் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாதனைன்னு சொல்லுங்க. கொஞ்சம் போல பச்சரிசி இருந்தா தருவியா? நாளைக்கு புட்டு போடலாம் பத்துக்க, அதான் கேட்டேம்னா. பச்சரிசியா? பச்சரிசி தான் இல்லக்கா, இந்த கிறிஸ்மஸோட பண்டெல்லாம் சுட்டமா தீந்து போச்சு. ஏதோ கேட்டோன்னா தர்றது மாதிரி என்ன சாதனை கேட்டா? ஏன் இருந்திருந்துன்னா தந்திருப்பேமா, உங்கள மாதிரி கிடையாது. வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லி புத்தி என்ன கிடையாது. அப்படி நான் என்னதுன்னு உன்கிட்ட வச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க என்னதுதான் இருக்குன்னு சொல்றிய, என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றிய. ஆனா நீங்கெல்லாம் சரியான ஆளு தானே. என்ன சாதனை கேட்டா இல்லைன்னு நிமிந்துருங்க. அப்படியே ஏக்கா நிஜமாவே பச்சரிசி இல்ல, அதனாலதான் இல்லைன்னு சொல்லி. ஏக்கா புஷ்பாலிட்டே கீதாவிட்டே கேட்டு பார்க்க கூடாதா? என்ன இல்லவ அவள்கிட்ட இருக்கா என்ன? அதான் நல்ல முளைஞ்சிட்டு பப்பாளியத்தே எடுத்துட்டு வந்தவிய தானே நீங்க. காய போட்டிருப்பாள, போய் அள்ளிட்டு வர கூடாதா? இழுவ வர வர உனக்கும் ரொம்ப ஓவரதான் போகுதுன்னா வாய். உண்மையதானே சொன்னேன். அதுல என்ன ரோசம் வேண்டி கிடக்கு ரோசம். உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு ஆப்பு வைக்கம்ல, அப்ப தெரியும் இந்த வசந்தி யாரு நீ. ஹலோ, யாரு? சொல்வார் கிசு. இவியலா? ஆமா ஆமா, இங்கதான் இருக்கா. என்ன அப்படியா? எப்போ? ஏக்கா என்ன விஷயம், யாருக்கு என்னாச்சு? அப்படியா? நாங்க இந்த வரோம் உடனே வரோம். சின்ன பொண்ணு அரவிந்து பார்த்து வச்சிருக்கல பொண்ணு அஜிதா, அவி அம்மைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். ஐயே அப்படியாக்கா? வா சின்ன பொண்ணு, ராணிய கட்ட லட்சுமி கட்ட சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போவோம். ச்சே, என்னதான் ஆச்சுன்னு தெரியலக்கா, வாங்க. என்ன லட்சுமி, ஆஸ்பத்திரில இருந்து போன் ஏதாவது வந்தாமா? இல்லக்கா, போன் ஒன்னும் வரல. அரவிந்து காலையிலேயே போனவன் இன்னும் வீட்டுக்கும் வரல. ஒரு போன் பண்ணி பாத்தியா? போன் பண்ணேக்கா, எடுக்கவும் இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியல பாத்துடுங்க. அப்படியா? ஒன்னும் ஆகாது லட்சுமி, நேரத்தை போகும்போது கொஞ்சம் பரவாயில்லாம தானே இருந்தாவ. பயமா இருக்குக்கா, இந்த பையனை கல்யாணத்துலாம் எப்படிலாம் தடைப்படுது பாருங்க. என்னம்மா வாங்க. என்ன கூட்டத்துல ஒண்ணு குறையுது, நீங்க 2 மட்டும் வந்திருக்கிறிய, அவன் எங்க போனா? எக்கா அது எப்படி சொல்றதுன்னா. என்ன உமா சொல்லுமா, என்ன விஷயம்? எக்கா வர்க்கீஸ் ஃபோன் பண்ணான். இந்த அரவிந்துக மாமியார் கொஞ்சம் சீரியஸா இருக்கான். ஏ அப்படியாம்மா? ஆமாக்கா, இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னான். அதான் சின்ன பொண்ணுக்கு வண்டி எடுக்க போயிருக்கா, போயிட்டு வந்துருமா? இக்கா ஏன்க்கா என் பிள்ளைக்கு மட்டும் இப்படி எல்லாம் பிரச்சனை வருதுக்கா? வருத்தப்படாத லட்சுமி, வா ஒன்னும் ஆகாது, போய் பார்த்துட்டு வரலாம் வா. லட்சுமி அக்கா வருத்தப்படாதுங்கக்கா, போய் பார்ப்போம் வாங்க. ஆமாக்கா ஒன்னும் ஆகாது, வாங்கக்கா. சுத்தி சுத்தி இப்படி எல்லாம் பிரச்சனை வந்தனா அவளும் என்னதாம்மா பண்ணுவா? சரி வாங்க போய் பார்ப்போம். அக்கா எங்க மக்களே காணல. எம்மா அவ வீட்ல இருந்து அழுதுகிட்டே இருக்கியாம்மா, உங்களுக்கு சரியாயிரம்மா? ஆமா, உனக்கு ஒன்னும் ஆகாது, சீக்கிரம் சரியாயிரும். நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை மட்டுமாவது பாத்திரலான்னு ஆசைப்பட்டேங்க, அதுவும் நடக்குமான்னு தெரியல. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கியா? உனக்கு ஒன்னும் ஆகாது. எனக்கு ஏதாவது ஆகுறதுக்கு முன்னாடி நான் நம்ம அஜிதாவோட கல்யாணத்தை பாத்திரணுங்க. நீ அழாத, உனக்கு எதுவுமே ஆகாது. ஆமாம்மா அழாதீங்க, ஒன்றும் ஆகாது. சம்மந்தி வீட்டுல பேசுங்க, சீக்கிரமா இந்த கல்யாணத்தை எடுக்கிறதுக்கு பாருங்க. சரி, கல்யாணத்தை பத்தி நான் பேசுறேன், நீ வருத்தப்படாம இரு. என்ன சாதாரண கால் பண்ணாலே அட்டன் பண்ண பயப்படுவீங்க, இன்னைக்கு கால் பண்ணி என்ன கூப்பிட்டுருக்கீங்க, என்ன விஷயம்? ஆமா நித்யா, எல்லாமே நீ சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான், அதான் நேர்லயே ஒன்று வர சொன்னோம். நான் சந்தோஷப்படுற விஷயம்னா அந்த அரவிந்தோட கல்யாணத்தை பத்தி தான். வேற என்ன? ஆமா நித்யா, அதை பத்தி சொல்லான்னு ஒன்று உடனே வர சொன்னோம். என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லுங்க. சீக்கிரமா ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் மொக்கையா ஏதாவது சொல்லி விடுவீங்க. சொல்லுங்க நித்யா. அரவிந்த் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நம்ம இனி எந்த பிளானும் போட தேவையில்லை. ஆமா நித்யா. என்ன சொல்றீங்க? சொல்ல வரத ஓப்பனா சொல்லுங்க, பொடி வச்சு பேசாதீங்க. ஆமா நித்யா உண்மைதான், நம்ம நிறுத்த வேண்டாம், அந்த கல்யாணமே ஆட்டோமேட்டிக்கா நின்றுரும். ஏன் என்னாச்சு? அந்த அஜிதா இருக்கா இல்லையா, அஜிதாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அதனால எப்படியும் கல்யாணம் ஸ்டாப் ஆயிரும்.
ஆமா, நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு வேற பிளான் போடுறதுக்கு டைமும் கிடைக்கும் நமக்கு. ஆமாக்கா, சூப்பர். ஆமா, அஜிதாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ உங்கள்கிட்ட யார் சொன்னா? எல்லாம் எங்க ஊரு தானே, தெரியாமலா இருக்கும். ஓஹோ, அப்ப கல்யாணத்தை நம்ம நிறுத்த வேண்டாம், தானே ஸ்டாப் ஆயிருன்னு சொல்றீங்க. ஆமா நித்யா, அதுதான் உண்மை. சூப்பர்க்கா. அந்த அஜிதாக்கிட்டே கால் பண்ணி ஒன்றும் தெரியாத மாதிரி விசாரிச்சு பாக்குறேன். சரி நித்யா.